அவங்கதான் இவங்க 2 பேரும் ஜெயிச்சதே இல்லையே. இவங்களே ஜெயிச்சு ஜெயிக்க மாட்டாங்க. இன்னும் எப்படி ஃபர்ஸ்ட் இது ஜோனே வெளிய அனுப்புறேன் பாருங்க. பாத்துடலாம். ஏடா நீ ஐவரி ப்ரோ ஜெயிக்காத நீ இப்படி லாபி பண்ற. மிலிட்டரி பேஸ்ல டார்கெட் பண்ணி வந்து அடிச்சா ஞாபகம் இருக்கா நீங்க? பாத்துடலாம் ப்ரோ. நீங்க பல தடவை அடிச்சிருக்கீங்க ப்ரோ. ஏதாச்சும் ஒரு நான் சொல்ல மாட்டேன். மோகன் ப்ரோ thank you so much for the super chat bro. நான் வந்து இங்க ஓகே ஓகே ஓகே. நான் வந்து வார என்ன பண்ணுமோ அதான் ப்ரோ பண்ணுவேன். எதுமே தப்பா ஆமா பண்ணல. ப்ரோ. ஜெயிக்க பார்க்கலையே நீங்க இன்னைக்கு. ஏய் அவனால முடிஞ்சிருந்தா பண்ணுவான். மீத ரசிம்பா வெல் பிளேட். வேற எங்க கார்னர் ஜோன் தான் வந்தோம் நாங்க. ஜோன் பிடிக்க வேற எங்க வரணும்? ஓ அப்படியா? வேற லெவல் கேம்சிங் ப்ரோ. வா நீ ஏன் முட்டு கொடுத்துட்டு இருக்க இப்போ? இல்ல பண்ணாத தப்புக்கு பேசினா இல்ல சாக்கோ பண்ணாத தப்பு நான் ஒன்னு கேக்குறேன் பாத்து சாக்கோ அதெல்லாம் தப்பே கிடையாது சாக்கோ. நான் சொல்றத கேளு. ஜார்ஜா புல்ல இருந்து உனக்கு கட்கால எனிமி இருக்கிறது தெரியலையா? உனக்கு வந்து அங்கதான் போனோம். அங்கதான் சரி ஓகே விடுங்க. இந்த வார்லாம் அப்படிதான் இருக்கும். போய் ஃபைட் எடுத்தோம் நாங்க. இங்க பாருங்க வார் பேரு போர்னா அப்படிதான் இருக்கும். அவ்வளவுதான். இவங்க வந்து அடிக்கட்டும். அது நாங்க சொல்ல முடியாது. இவங்க ஒவ்வொரு டீமும் அடிச்சு வின் பண்றாங்கல்ல. அதான்டா இங்க பாரு அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. நீயே வின் பண்ணல. இங்க பாரு நான் என்ன சொல்றேன்னா ஆனாடப்பட்ட பிடிஎஸ் 15 மேட்ச் தோத்துச்சு. ஆனாடப்பட்ட பிடிஎஸ் 15 தொடர் தோல்விக்கு அப்புறம் தான் இன்னைக்கு ஒரு வெற்றி. ஞாபகம் வச்சுக்கோங்க. 15 ஸ்ட்ரைட் தோல்வி பிடிஎஸ். இன்னைக்கு தான் அவங்க 2 மேட்சை ஜெயிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் டஃபா தான் இருக்கு. சோ இதுல மொத்தம் நடந்த 10 மேட்ச்ல 9 டிஃபரெண்ட் டீம் ஜெயிச்சிருக்குது. ஒரு டீம் ஜெயிக்கல. வார் பிளாட்டினம் பிளேயர்ஸ்க்கானது கிடையாது. அது மாறி பல வருஷம் ஆயி போச்சு. இப்போ சரி ப்ரோ எனக்கு இன்னொரு டவுட். அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. சொல்லு. இவங்க பிடிஎஸ் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஏன் அடுத்த மேட்ச் பிடிஎஸ் டார்கெட் பண்ணல? சொல்லுங்க. நீங்க சொன்னீங்க நாங்க ஐஎஸ் ஸ்கில்ஸ் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ்னு. ஓகே. இந்த 2 டீமும் ஏன் பிடிஎஸ் கிட்ட ஃபைட் ஏன்டா போல சிம்பா அண்ட் பிடிஎஸ் ஏன்டா போய் நீங்க டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் அடிக்கல? காரணம் சொல்லுங்கடா. கேக்குறாங்கல்ல. இதுக்கு முன்னாடி அவன் கில் மேட்ச்ல ஐஎஸ் கில் எடுக்கானே. அவங்க கைஎஸ் கில் எடுக்கலையே. 22 இல்ல மூணாவது மேட்ச் அவங்க தான் எடுத்தாங்க 22. இவங்க தான் அதை உடைச்சு 25 எடுத்தாங்க. ஆமா அதுக்கு முன்னாடி டிஃபெண்டிங் டீம் 23 கில் எடுக்கணும்னா 23 கில் தான். அதுதான் 20. சரி அவங்களே டிஃபெண்டிங் ஓட. ஆமா இவரே இவங்க அவங்கள ஏன் போய் அடிக்கல? அப்போ ஏன் மாஸ் அடிக்கலனா அவங்க தான் இப்ப ஐஎஸ் கில் எடுத்தவங்கள டிஃபெண்டிங் பண்றவங்க தான் வந்து குத்துவாங்க. நம்ம போய் டிஃபெண்டிங் குத்துறது எப்படி? அப்படிதான் நீங்க குத்துனா நாங்க தான் டிஃபெண்டிங். அதனால எங்களை வந்து அடிச்சீங்க. அதே மாதிரி தான் அந்த முதல் மேட்ச் ஜெயிச்ச டீம் ஃபைட்ல இருந்தோம். நாங்க ஃபைட்ல அப்ப எங்க அடிக்கும்போது மட்டும் ஃபைட்ல இருக்க மாட்டீங்க. அதானே எங்கயா அடிக்க வந்தோம். வேற லெவல் ப்ரோ குடுத்துட்டு இருக்கறா. அது ஓகே. ஆமாடா அப்படிதான் அடிப்பேன். அப்படிதான் அடிப்பேன்னு சொல்றா. அப்படிதான் அடிப்பேன். என்ன பண்ணுன்னு கேளு. அப்படிதான் அடிப்பேன். என்ன பண்ணுவ நீ? உன்கிட்ட துப்பாக்கி இருக்குல்ல சண்டை போடுன்னு சொல்லு. இருக்குடா சொல்லப்பா படி சொல்லு. அப்படிதான் அடிப்பேன்னு சொல்லு. சொல்லு வாய் தர. அப்படிதான் அடிப்பேன். போ கிளம்பு. அவ்வளவுதான் போர் தொடங்கியது. டிராபி அடிப்பான்.